ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே த்ரில்லரான ஒரு மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவியோட ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. தன்னுடைய ஒய்ஃபை வந்து அஃபேர்ல இருக்கிறதா வந்து ஹஸ்பண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால தன்னோட ஒய்ஃபை வந்து பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ தன்னுடைய ஒய்ஃபுக்கு முன்னாடி ஆன்சைட்டி வந்து இருக்குங்கிறத தெரிஞ்சு அது மூலமா தன்னுடைய ஒய்ஃபை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான பிளான் போறாரு. ஸோ அவர் என்ன மாதிரி பிளான் போட்டாரு, என்ன நடந்துச்சு, அதுல இருந்து அவங்க ஒய்ஃப் என்னெல்லாம் பண்ணாங்க, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்கதான் இந்த படத்தோட மீதி கதை. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க நோட்டிபிகேஷனை தேடி வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே வராங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டாம் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் தான் அவங்களோட அஃபேர்ல வந்து இருக்காங்க. ஸோ ஹோட்டல் ரூம்ல 2 பேர் வந்து சந்திச்சதை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து டாம் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்ன அப்படின்னா, இனிமே இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா, அவங்க கல்யாணம் ஆயிட்டு இல்லையா. ஸோ அதனால இதை வந்து விட்டுறலாம், இதுக்கப்புறம் இந்த தப்பை வந்து பண்ண வேண்டாம், தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து இந்த உறவை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வர்றாங்க. ஸோ டாமும் எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க, இல்ல நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் மறுபடியும் உங்க கூட ஒன்னா இருக்கதான் ஆசைப்படுறேன்னு சொல்லி பார்க்காங்க. ஆனா இவங்க வந்துகிட்டு எம்மா, ஆக்சுவலா ஹீரோயின் பேர் எம்மா, இல்ல நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு இனிமே தன்னுடைய ஹஸ்பண்டோட நம்ம லைஃபை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டோட தான் வெளில வராங்க. ஸோ ஹஸ்பண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களை வெல்கம் பண்ணி ஒரு பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்றாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு போய் 2 பேர் ரொம்பவே நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நெக்லஸ் கூட வாங்கி கொடுக்காங்க. ஸோ அதை வந்து அவங்களே அழகா போட்டு வர்றாங்க. ஸோ இவங்களும் சந்தோஷப்படுறாங்க, ஓகே நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட நல்லா தான் இருக்கிறாருங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்க லைஃப் அப்படி நல்லா போற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஆனிவர்சரி இல்லையா, ஸோ இந்த ஆனிவர்சரியில வந்து நம்ம செலிப்ரேட் பண்ற விதமா நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அது வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நீ உன்னுடைய கண்ணை கட்டிக்கோன்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, கேட்டிட்டு ஒரு ஆதரவே இல்லாத ஒரு ரிவர் ஹோமுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. ஸோ அங்க வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ் கட்டியா இருக்கு, ரொம்ப பனிக்கட்டியா இருக்கு அந்த சைடெல்லாம். ஸோ அவங்க ஒய்ஃபை பாக்குறாங்க, இங்க என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் சர்ப்ரைஸ் பண்ற விதமா என்ன பண்றாரு அப்படின்னா, பூவெல்லாம் தூவி போட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பூவெல்லாம் தூவி போட்டுட்டு போறாரு. ஸோ அங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து போறாங்க. அந்த ரூம்ல போய் பார்த்தா அங்க இவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு, அது வந்து போட்டோவா போட்டுருக்காங்க. ஸோ அதான் எம்மா பாக்குறாங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டு போறாங்க. ஸோ அண்ட் பிளே மீன் இருக்கு, அதையும் பிளே பண்றாங்க. பார்த்தா நல்ல ஒரு ரொமான்டிக்கான பாட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக எல்லாமே பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இப்பதான் வந்திருக்கு. இவங்களுக்குமே அது பிடிச்சிருக்கு. ஓகே, நம்மளை இவர் நல்லா தான் இன்வைட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு 2 பேரும் நல்லாவே ஒன்னா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலையில வந்து எம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்திரிச்சு பார்த்தா என்னன்னா, கையில வந்து ஒரு விலங்கு வந்து போட்டிருக்கு. என்னடா நம்ம கையில விலங்கு போட்டிருக்குன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, துப்பாக்கி இருக்கும் இல்லையா, அதை வச்சு சுட்டுட்டு அவரை வந்து என்ன பண்றாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. எம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே புரியல. அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட ஹஸ்பண்ட தள்ளி போட்டுட்டு அவங்க வந்து அழுகுறாங்க. ஹீரோனால என்ன பண்ண முடியும், அவங்க இப்பதான் எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டாங்களே, ஆனாலும் இவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம வந்து கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து எல்லாமே தேடி பாக்குறாங்க. போன்லாம் பார்த்தா இவர் நல்லாவே செட் பண்ணி தான் வச்சிருப்பாரு போல, போனை தண்ணிக்குள்ள முக்கி தான் வச்சிருக்காரு. ஸோ எதுவுமே எல்லாமே டெட்டு, ஓரளவுக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. என்ன எல்லா இடத்துலயும் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, எப்படியாவது இந்த இதை வந்து கட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, ஸோ வீட்டுல தேடி பாக்குறாங்க. வீட்டுல எதுவுமே இல்லை, ஃபுல்லா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வார்னிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே வெக்ஸ் ஆகுறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட பிளானு என்ன அப்படின்னா, அவங்க இந்த அஃபேரை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா, ஸோ அதனால பழி வாங்குற விதமா இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறதையும் அவங்க எம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டை வந்து பாடியை வந்து தூக்கிட்டே போறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, நம்ம கார் கீ எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கார் கீயை வந்து தேடுறாங்க. ஸோ ஒரு இடத்துல கார்
வாழ்க்கையும் கிடைச்சிருது. நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் எப்படி கார்ல போட்டுட்டு ஆன் பண்றாங்க. பார்த்தா ஆன் ஆகுது. பட் திடீர்னு என்ன ஆயிருது அப்படின்னா ஆஃப் ஆயிருது. எம்மா கார்ல உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பிளே பண்றாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு போல. ஸோ அதை வந்து பிளே பண்ணி பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து நீ கஷ்டப்படுறத நீ எனக்கு தெரியுது, நீ இப்போ கஷ்டப்பட்டு இருப்பானு, ஆனா நீ வந்து உன்னை நான் பழி வாங்குற விதமா தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாய்ஸ் மெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எம்மா வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்ணாடியில வந்து தன்னுடைய ஃபேஸை பார்க்காங்க. பார்த்தா ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ அதை போய் மெல்ல வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாஷ் பண்ண போறாங்க. ஸோ வாஷ் பண்ணும் போது தான் பாக்குறாங்க, அவங்க கழுத்துல போட்டிருந்த அந்த நெக்லஸ் வந்து பாக்காங்க. அவனே போயிட்டான், இனி அவன் போட்டிருக்க நெக்லஸ் எதுக்கு நான் போட்டுக்கணும்னு சொல்லி ரொம்ப கோவத்தை அதை வந்து கழட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. பட் அதை அவங்களால கழட்டவே முடியல. ஸோ சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. எம்மா வந்து வீட்டுல உள்ள எல்லா ரூம்லயுமே போய் பாக்குறாங்க. ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருக்குதா, இதை வந்து கட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே போறாங்க. பட் எங்கேயுமே இல்லை. ஸோ எல்லா இடத்துலயும் அவங்க ஹஸ்பண்டை தூக்கிட்டு தான் அவங்களால போக முடியுது. ஸோ அந்த மாதிரி தூக்கவே முடியலன்னு சொல்லணும்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சு அதை வச்சு இழுத்துட்டே வந்து போறாங்க. போய் பார்த்தா ஒரு ரூம்குள்ள வந்து போறாங்க. முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பூ எல்லாம் போட்டிருப்பாரு இல்லையா, அதே ரூமுக்கு தான் சேம் ரூம் போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன இருந்துச்சு, அவங்க வந்து வெட்டிங் போட்டோஸ் வந்து இருந்துச்சா. இப்ப என்ன அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அஃபேர்ல இருந்தாங்க இல்லையா, அந்த டாமோட போட்டோஸ் இவங்களோட சேர்ந்து இருந்த போட்டோஸ் தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே வராங்க. இதுக்காக தான் இவெல்லாம் இப்படிலாம் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வராங்க. அண்ட் அங்க என்ன இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்களுடைய இதுக்கு முன்னாடி உள்ள நடந்த டிராமா போல இவங்க வந்து ஒரு கில்லர் கிட்ட வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ அங்க இருந்தா எப்படியா தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கில்லர் வந்து போட்டோஸ் வந்து அங்க போட்டிருக்கு. ஸோ அப்பதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, ஓ நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனாலதான் நம்மள வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து பிளான் போட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாங்க. இதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவ எதுக்கெல்லாம் பயப்படுவான்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சு வச்சு அதுல வந்து இவளை ட்ரிக் பண்ணி மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத வந்து இவங்க வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் எம்மாக்கு வந்து ஒரு சவுண்ட் கேக்குது வெளியில. ஸோ யாரோ வர மாதிரி ஜீப் சவுண்ட் கேக்குது. ஸோ யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, பயந்துட்டே போய் பார்த்தா அப்படின்னா டாமோட வாய்ஸ் கேக்குது. டாம் நீ என்ன இங்க, உனக்கு யார் இந்த இடத்த சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டாம் வந்து சொல்றாங்க, நீ தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்த, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்மா முழிக்கிறாங்க, நான் அனுப்பல டாம், உனக்கு யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து எம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, டோரை வந்து ஓபன் பண்ணி காட்டுறாங்க. காட்டினா பார்த்தா டாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து கிடக்காரு இல்லையா. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறாங்க. அப்ப எம்மா சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு உன்னை வர வச்சாரு, எதுக்கு இது அவரோட என்ன பிளான்னு எனக்கு தெரியல, யாரு வந்து நம்மள பழி வாங்க போறா, இவங்களோட பிளான் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி எம்மா ரொம்பவே வந்து பயப்படுறாங்க. டாம் வந்துகிட்டு சரி அமைதியாரு, நம்ம வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா கால் பண்றாங்க. பட் கால் பண்றதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க கால் பண்ற மாதிரி போறாங்க. பட் அதுக்குள்ள என்னன்னா ஒரு இன்னொரு ஜீப் வந்து வர மாதிரி இருக்கு. யார் இந்த நேரத்துல வர அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாக்காங்க. அப்ப எம்மா டாம் கிட்ட சொல்றாங்க, டாம் தயவு செஞ்சு உள்ளக்கவா, அது வேற வேணா இருக்கலாம், நம்ம வெளில போக வேண்டாம்னு சொல்லும் போது டாம் சொல்றாங்க, நான் அதை பாத்துக்கிறேன், நீ போய் உள்ளக்க போ அப்படிங்கிற மாதிரி எம்மா வந்து சேஃபா உள்ளக்க அனுப்பிடுறாங்க. அப்போ டாம் தான் வெளில நிக்கிறாரு. ஸோ அப்போ ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்களா, இல்ல ஒரே ஒருத்த மட்டும் வந்து பேசுறான். வந்து இங்க வந்து யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது இங்க யாருமே இல்ல, நான் வந்து சும்மா தான் வந்து நிக்கிறேன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவனும் பேச்சு கொடுத்துட்டே தான் இருக்கான்னு தவிர அவன் கிளம்புற மாதிரி இல்ல. அப்போ டாமும் சொல்லிடுறேன், நீ தயவு செஞ்சு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுறான். அண்ட் அவன் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஜீப்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தன் வந்து வந்துறான். வந்து என்ன பண்றான் அப்படின்னா, டாம் கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் அப்படின்னா கத்தி எடுத்து குத்துறான். ஆக்சுவலா அவன் யாரு அப்படின்னா பாபி. இவங்க வந்து பயந்துருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் வந்து யாருக்காக பயந்துருப்பாங்களோ, அவங்க சின்ன வயசுல ஒரு ட்ராமா நடந்துச்சுன்னு சொன்ன இல்லையா, அவங்க அந்த பாபி தான் வந்திருக்கான். ஸோ இது அவங்க ஹஸ்பண்டோட பிளான்ல ஒண்ணுதான். சோ என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் வருவாங்க இல்லையா, இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க நம்ம ஒய்ஃபையும் டாமையும் போட்டு தள்ளணும், அப்போ ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்காக தான் பாபியை வந்து வர வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இவங்க வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணி உள்ளக்க போயிறாங்க. அண்ட் டாம் என்ன பண்றாங்கன்னா, டாம வந்து பாபி வந்து கத்தியால குத்திட்டான் இல்லையா. சோ டாம் வந்து அந்த ஸ்பாட்லயே வந்து இறந்து போறாரு. சோ எம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க மட்டும் நம்ம இருந்துடவே கூடாது, இவன் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாதுன்னு
சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இழுக்க முடியாம இழுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடி போறாங்க. அண்ட் இவங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கார்லாம் நிப்பாட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த கேரேஜ்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இவங்க வந்து கையை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செயினை கட் பண்றதுக்காக அந்த கார்பேஜ்குள்ள வந்து பண்றாங்க. ஸோ 2 பேருமே பிரிஞ்சுறாங்க. ஸோ பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஓடி ஒளிறதுக்கு ரொம்பவே ஈஸியா அமைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது. பாபியா வீடு முழுக்க தேடிட்டு இருப்பான். ஸோ எம்மா என்ன யோசிக்காங்க அப்படின்னா இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்க முடியாது இல்லையா, ஸோ அவனை வந்து நம்ம ட்ராக்ல வந்து அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா மாடியில ஒரு இடத்துல அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. பாபி என்னன்னா சவுண்டு கேக்குது சொல்லி இவனும் அந்த நேரத்துல மேல போய் பாக்குறான். அப்ப எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து அவங்க தாக்குறாங்க. ஸோ அதனால பாபி என்ன கீழே விழுந்துறான். ஸோ எம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அவனுடைய கார் கீயை மட்டும் எடுத்துட்டு ஓடி போய் அவனுடைய கார்ல போய் ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க. பாபியா மறுபடியும் எந்திரிச்சு வந்து அடிச்சு உதச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் மறுபடியும் அவங்க ஹஸ்பண்டோடைய லாக் பண்ணிக்கிறான். ஸோ லாக் பண்ணி விடும் போது எங்களுக்கு வந்து வயிறு தான் தேவை, சொல்லுங்க தந்துருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னை விட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்கிறாங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. உன்னை வந்து உயிரோட நான் விட மாட்டேன்னு சொல்லி பாபி வந்து அழிக்கிறான். இதை வந்து கூட இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனிக்கிறான். அவன் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ வந்து டைமண்ட் அடிக்கிற ஓகே, ஆனா மித்தவங்களை வந்து ஹார்ட் பண்ற வேலையில நீ வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. எம்மாவும் பாக்காங்க இது என்ன காம்பினேஷனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா இவன் ரொம்ப பிரகட்டா இருக்கான் இல்லையா, கூட வந்தவன் அந்த மாதிரி இல்லையா, சோ அந்த மாதிரி பாக்குறாங்க. சோ இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் ஹார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது துப்பாக்கி வச்சு சுட வந்தான். நீ அவளை எதுவும் பண்ணாத, நான் அவகிட்ட இருந்து நான் உனக்கு டைமண்ட் எடுத்து தாரேன், அவ தருவா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். ஓகே சரி, இவனும் துப்பாக்கி வச்சு சுற்றக்கூடாது இல்லையா, சோ அதனால அந்த பாபியும் கொஞ்சம் தம்பியா வேற போயிட்டான் இல்லையா, அதனால பொறுமையா போறான். அப்படியே பாக்குறான். அப்ப எம்மா வந்துகிட்டு கெத்தா அப்ப என்னோட இதை அவுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வந்து ஓபன் பண்ணி விடுறான். அண்ட் ஓபன் பண்ணி விட்டோன்னே கேட்காங்க வந்து பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாஸ்வேர்ட்ல வந்து இவங்க சொல்றாங்க. சொல்ற மாதிரி பாஸ்வேர்டை என்ட்ரும் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா உள்ளக்க எந்த ஒரு டைமண்டும் இல்லை. ஸோ பாபி அப்படியே பாக்குறான், என்னடா டைமண்ட் இருக்குன்னு சொல்லி தானே நம்ம வந்தோம், பார்த்தா இங்க டைமண்ட் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ரொம்ப மாதிரி இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா நீ தேடி வந்த டைமண்ட். பார்த்தோன்னே எம்மா உடனே யோசிக்காங்க, ஓகே அப்போ இதுதான் அந்த டைமண்ட் அப்படின்னு சொல்லி நெக்லஸ் வந்து சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க இந்த நெக்லஸ் தான் ஆக்சுவலா டைமண்ட் போல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னா நீ தேடி வந்து எம்மாவை வந்து கட் பண்றதுதான் ஆக்சுவலா அந்த டைப்போட பிளானே இதுதான். தன்னுடைய ஒய்ஃபை வந்து கில்லரோட கையால வந்து சாவடிக்கணும் அப்படிங்கறதுதான் அவனுடைய பைக்கோட பிளானு. அதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன அந்த கூட இருக்கிறவன் என்ன சொல்றான்னா நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் வந்து இதை கட் பண்ணி தாரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு விதமா வந்து இதை கட் பண்றதுக்கு வந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த பாபி என்ன பண்றான் அப்படின்னா அந்த கூட இருக்கிறவன் இருக்கால தம்பி, அவனுடைய துப்பாக்கியை எடுத்து என்ன பண்றான் அப்படின்னா சண்டை போறான். சோ பாபி என்ன பண்றான் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது இல்லையா, சோ தன்னுடைய தம்பியை வந்து அடிச்சு அப்படியே தொங்க விட்டுறான். சோ தொங்க விட்டு அப்படியே பார்க்க ஐயோ என்ன பண்ணிட்டு நம்ம தம்பியை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் அப்பதான் ரியலைஸ் பண்றான். ரியலைஸ் பண்ணிட்டு ஹீரோயின் சைடு பார்த்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னால தானே இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அடிக்க வரான். அடிச்சு என்ன பண்றான் அப்படின்னா கத்தி இருக்கும் இல்லையா, அதை வச்சு காலை நங்கி குத்திரான். ஸோ குத்தின உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே வலிச்சிருது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இவன் கையில மட்டும் நம்ம வந்து மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி எடுத்து இவனை வந்து நல்லா அடிச்சுட்டு வெளியில போயிறாங்க. ஹீரோயின் வந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட கூட வந்து அந்த பாபியை வந்து லாக் பண்ணிட்டு தான் போவாங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் தூக்கிட்டு தான் வந்துட்டு இருப்பான். ஹீரோனை வந்து துரத்தி வந்துட்டு இருப்பான். ஸோ ஹீரோனால நடக்கவே முடியாது. அவங்க அப்படியே அந்த ஐஸ் கட்டி தரையில அப்படியே தவழ்ந்து தான் போவாங்க. ஸோ போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுனா இவனும் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பான். என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா காருக்குள்ள வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டேங்கை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ எங்க வந்து இவனுடைய ஆக்சுவலா இவங்க வந்து கார் எடுக்கும் போது அதுல வந்து பெட்ரோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பான் இல்லையா. ஸோ இந்த வாட்டி என்ன அப்படின்னா அந்த பெட்ரோல் எல்லாத்தையும் போட்டு அவங்க காரை வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கார்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஏறி உட்காந்துட்டு போக பார்ப்பாங்க. போக பார்த்தா கார் வந்து இடிச்சு அங்கங்க மோதி மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. ஸோ எம்மா தவழ்ந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, பாபி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறான் இல்லையா, எப்படியும் அவங்க ஹீரோனுடைய காலை வந்து பிடிச்சிடான். ஸோ பிடிச்சிட்டு என்ன பண்றான் அப்படின்னா கத்திய வச்சு நல்லா குத்தி விட்டுறான். குத்தின உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த கத்தியை இவங்க வாங்கி திருப்பி நெஞ்சிலே வந்து குத்திடுறாங்க. ஸோ குத்தின உடனே இவன் வலி தாங்க மாட்டாம இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது ரிவர் தானே, ஸோ ஐஸ்கட்டியா இருக்குல்ல அந்த இடம் வந்து உடையுது. ஸோ உடனே அந்த
இவங்க ஹஸ்பண்ட் வந்து கீழே விழுறாங்க இல்லையா. ஸோ பாபி வந்து இழுத்துட்டு போறாங்க. ஸோ பாபி என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோனை பிடிச்சிக்கிறான். ஸோ பிடிச்சிட்டு போகும்போது 3 பேருமே ஆக்சுவலா தண்ணிக்குள்ள விழுறாங்க. தண்ணிக்குள்ள அங்கேயே கை கலப்பு நடக்குது. அப்போ ஹீரோன் என்ன பண்றாங்க அப்படின்னா கத்தியை வச்சு பாபியை வந்து கண்ணத்துலயே வந்து குத்திடுறாங்க. குத்தினோன்னு அவன் விட்டுறான். ஸோ விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கத்தியை கொண்டுட்டு மேல வந்து பாக்குறாங்க. ஸோ ஐஸ் கட்டியை தட்டி தட்டி பார்க்காங்க. அவங்களால வெளியில வரவே முடியல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வர ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்களால முடியல. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கத்தி இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு குத்தி நல்லா கையால உடைச்சிட்டு அப்படியே வெளியில வராங்க. ஸோ வெளில வந்து அப்படியே படுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கொடுத்த ரிங் இருக்கும் இல்லையா, அந்த ரிங் அப்படியே கழட்டி போடுறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம வந்து இனிமே இந்த மாதிரி அஃபேர்ல இருக்கக்கூடாது, நம்ம வந்து இது ஹஸ்பண்டுக்கு செய்யற துரோகம், அவரோட ஒரு நல்ல லைஃப வாழலாம் அப்படின்னு சொல்லி தானே லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்ன நடந்துச்சு, அவங்க ஹஸ்பண்ட் அதை புரிஞ்சுக்காம அவனை பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு தன்னுடைய ஒய்ஃப் வாழ்க்கையும் நாசம் பண்ண பார்த்தாங்க. கடைசியில இப்ப யாருக்கு என்ன நடந்துச்சு, அவங்கதான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஹீரோயின் பண்றது தப்பு தான், ஆனாலும் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இனிமே நல்லாவே வாழ்ந்துருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஹஸ்பண்ட் செய்யல இல்லையா. எப்படி நான் கதை சொன்னேங்கிறத சொல்லுங்க. ஸோ என்னோட கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதை விட ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.